எங்கள் ஆனிவர்சரின்றனால மார்னிங் பாண்டிச்சேரி அரவிந்தர் அன்னையோட சிம்பிள் போட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஒசூர்கிட்ட இருக்கிற அழகர் முருகன் டெம்பிளும் அருள்முருகன் டெம்பிள் 2 டெம்பிளும் விசிட் பண்ணோம். சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருள்முருகன் டெம்பிள் கோயிலில் ஈவினிங் பூஜை பண்ணும்போது மயில் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஆனால் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் அந்த டைம் போகல. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் சஷ்டி கிருத்திகை டைமுக்கு போங்க. சரின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் ஆஃப்டர்நூன் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நாங்கள் மாலுக்கு போயிட்டோம். M5 எலக்ட்ரானிக் சிட்டியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால சரி அந்த மாலுக்கு போனதே இல்லைன்றனால போய் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் மேலே பார்த்தோம்னா சரி படத்துக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு மேலே படத்துக்கு போயிட்டு நாங்களே டேரெக்டாக அங்கேயே புக் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக என்ன படம் இருந்ததுன்னு பார்த்தா வித் லவ் இருந்துச்சு. ஸோ வித் லவ் பார்த்திங்கன்னா வீக் டேஸுன்றனால அவ்வளோ கூட்டம் கிடையாது. கம்மி ரேட்டில் தான் இருந்தது டிக்கெட்டும். ஸோ ஈஸியாக நாங்கள் புக் பண்ணிட்டோம் அங்கேயே. இந்த மாலில் ஃபஸ்ட்டு டைனிங் ரெஸ்டாரண்ட்டு வித் தியேட்டர் எஃபெக்டோடு இருக்குது. பட் ஆனால் அது காஸ்ட் எவ்வளோன்னு தெரியல, அதிகமாக இருக்கும். ஃபுட்டுக்கு தனியாக இருக்குது, தியேட்டருக்கு தனியாக பே பண்ணணும். பட் ஆனால் நாங்கள் அதுக்கு போகலை. படம் தானே பார்க்க போகிறோம், சரி நெக்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறேன். பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்பு ஐஸ்கிரீம்லாம் நாங்கள் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு படம் பார்க்க உள்ளே போயிட்டோம். நம்ம ஒன் டைம் பார்க்கலாம். March 6 OTTயில் நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுருக்காங்க. மறக்காமல் பாருங்கள். பாய்.